நீங்கள் தனியாக இருந்து என்ன வாங்க போகிறீங்க? ஒரு சீட்டு 3 சீட்டு வாங்கி அவர் ஜெயிப்பார், இன்னும் 2-3 பேர் ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி மொத்தமாக திமுகவுக்கு ஃபேவராக போயிடுச்சுன்னா தமிழ்நாடு அழிஞ்சிடும். ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன், இன்னொரு 5 வருஷம் வந்தாங்கன்னா 5 லட்சம் கோடி கடன்னா தமிழகம் தாங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே விஜய் வந்து நீங்கள் அப்புறம் எதுக்கு நீங்கள் 18 வயசுலாம் போடுறீங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு இந்த 4.5 வருஷத்தில் போதைக்கு அடிமையானதுக்கு முழு காரணம் திமுக அரசு தான். திமுக அரசு வந்து முழுக்க விஜய் எப்படியாவது ஸ்ட்ராங்குலேட் பண்ணணும், அவர் எப்படியாவது அழுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 41 பேர் இறந்த உடனே அதை வச்சு அவர் எதாவது பண்ணலாம். இப்போ அவர் கொடுத்துருக்க வாக்குறுதிகளுமே வந்து இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. டிஎம்கே கொடுக்குறதையே கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், 2000 கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து சொன்னால் அதனால் அவங்களும் கட்டணம் இல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ எங்களை தான் அவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா சார்? நல்ல விஷயத்தை காப்பி அடித்தாலும் தப்பு இல்லை, காப்பி அடிக்கிட்டோம். ஆனால் கம்பெனி கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு காலத்தில் வந்து சிட்டி, சென்னை, மும்பை அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கஞ்சா மாதிரி போதை கிடைக்கும். இப்போல்லாம் குக்கிராமத்தில் போனால் கூட 10 நிமிஷத்தில் கிடைக்குதாங்க. ஸோ இது வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து ரெண்டையுமே ஒரு இயக்குறாங்க. சிபிஐ ஒரு பக்கமும் சிபிஎஃப்சி ஒரு பக்கமும் கையில் வச்சுட்டு விஜய்க்கு ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்குறாங்கன்ற விமர்சனம் வைக்கிறாங்களே சார். பிஜேபி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு வரும்போது நம்ம எல்லாம் வரலாறு மறந்துடுறோம், உண்மையை மறந்துடுறோம். இந்த சிபிஐ கேட்டது யார்? ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே தெரியுது இது கண்டிப்பாக போதைப் பொருள் அதிகமாக இருந்துச்சு. இவ்வளவு நாசத்துக்கும் காரணம் ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு நபர் அங்கே திமுகவில் முதல்ல மாட்டினாரு பாருங்க. அதுலேருந்து நீங்கள் அன்னைக்கே இரும்பு கரம் பிடிச்சி அதை அழித்திருந்தாங்கன்னா. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய காலத்தில் ரொம்ப பரபரப்பாக போகுது, இன்றைய செய்தியில் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் 2ஆம் முறையாக இன்றைக்கி விசாரணைக்கு போயிருக்காரு டெல்லியில். சம்மன் கொடுக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு விசாரணை நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே பொங்கலுக்கு முன்னாடியும் விசாரணை பண்ணியிருந்தாங்க, இப்போ அடுத்தும் அகைன் விசாரணை நடந்திருக்கு. இப்போ தொடர்ந்து விசாரணை இன்னும் நீடிக்குமா, இல்லை இதை தொடர்ந்து இந்த கேஸ் எதை நோக்கி போகும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சார்? இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுன்றது நான் இல்லை, யாருமே சொல்ல முடியாது. அது வந்து அந்தந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ, இன்றைக்கி என்ன அவர் சொல்லியிருக்காரு, விஜய் என்ன சொல்லியிருக்காரு, லாஸ்ட் அக்கேஷனில் என்ன சொல்லியிருக்காரு, ரெண்டுமே கோஜென்ட்டாக இருக்கா, கோர்வையாக இருக்கா, அதுலேருந்து என்னென்ன மெட்டீரியல் வருது, இதெல்லாம் வச்சு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். எப்பவுமே இன்வெஸ்டிகேஷன்றது ப்ரொரோகேட்டிவ் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, அந்த ஆஃபீஸரோட இது. அதில் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, அவர் திருப்பியும் கூப்பிடுவாரா, கூப்பிட மாட்டாரா, விஜய் குற்றவாளி அக்யூஸ்ட் ஆக்குவாரா, இல்லைனா அவர் வந்து விட்னஸ் ஆக்குவாங்களா, எல்லாமே அவரோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதனால் இது நம்ம வெளியில் இருந்துக்கிட்டு இப்படி கேட்டிருப்பாங்க, இப்படி தான் கொடுப்பாங்க, அவர் ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்க மாட்டார், அவர் விட்னஸ் அப்படிலாம் யாருனாலும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது ஹேசியம் ஜோஷியம் மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன இது நான் பார்த்த வரைக்கும் இதில் விஜய்க்கு வந்து ஒன்றும் பெரிய ரோல், அவரை அக்யூஸ் பண்ணுற மாதிரி அலேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச எந்த ரோலும் கிடையாது. ஏன்னா அவர் அப்படி ஒரு இது கேட்டார், பர்மிஷன் கேட்டார், கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துக்கு கொஞ்சம் லேட்டாக போகிறாருன்னு சொன்னாங்க. லேட்டாக போகிறதுன்றது தலைவர் கையில் இல்லை. லேட்டாக போகிறதுன்றது அந்த தொண்டர்கள் எவ்வளோ பிடிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அவர் முடிவு பண்ணும். லேட்டாக போகிறதுனாலே ஒருத்தருக்கு வந்து ஒரு கல்பபிலிட்டி வரும், ஒரு கிரிமினல் இது வரும்ன்றது ஏற்றுக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி அந்த திசையை நோக்கி போகாது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதிலிருந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல், வேறு விதமான ஒரு குற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மெட்டீரியல் ஏதாவது கிடச்சிதுன்னா அது ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அவரோ இல்லை அவங்களோட பிஎம் கூட இருந்தவங்களோ எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அவரோட விசாரணை இந்த மாதிரி நீடிக்கிறது. இன்னொரு பக்கம் இவங்க சென்சார் போர்டு ஜனநாயகன் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணல, இன்னைக்கு திரும்பவும் இன்னொரு அப்டேட் வந்துருந்துச்சு, அதுக்கு இன்னும் தள்ளி போகுங்கிற மாதிரியான செய்திகள் வர்றதை பார்க்க முடியுது. அது என்ன சார் நடக்கும் ஜனநாயகன் மூவியில்? முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, சென்சார் போர்டு கொடுக்கலன்னும் போது பிஜேபியோட அழுத்தத்துக்கு காரணமாக தான் கொடுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனி நீதிபதி வந்து படத்தை கொடுக்கலான்னு சொல்லும்போது பிஜேபி நினச்சது நடக்கலை அப்படின்லாம் பண்ண போட்டாங்க. பட் இப்போ டிவிஷன் பெஞ்சு சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி வர்றது வந்து அவர் தான் ஸ்டே பண்ணார். அவர் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து ஸ்டே பண்ணது அவர் தான். அப்போ அவர் அதுக்கு என்ன நம்ம ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முடியாதுல்ல. கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கும் போது அதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ண முடியும்? அது வரைக்கும் நீங்கள் என்ன பேசுனீங்க, இப்போ கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இன்னி கூட ஆர்கியூமெண்ட் நடந்தது. அவர் ரொம்ப தெளிவாக வந்து அந்த தனி நீதிபதி கொடுத்ததில் சில தவறுலாம் இருக்கிற மாதிரி இவங்கள சொன்னாங்க, இல்லைன்னு அவங்க மறுபக்கம் பேசினாங்க. இப்போ ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அப்போ எதுவாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டை வந்து நீங்கள் துரிதப்படுத்தாதீங்கன்னு தான் அவரோட கன்டென்ஷன். நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள், பட் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நாளை காலைல 10 மணிக்கெலாம் எனக்கு தீர்ப்பு கொடுங்க, ஏன்னா நாங்கள் 10 நாள் எங்களுக்கு கலெக்ஷன் போய்டும்னு சொல்கிறதுலாம் நடக்காது. அதை நீங்கள் பண்ண முடியாது. கோர்ட் உங்கள் இஷ்டத்துக்குலாம் வர முடியாது. அப்படி உங்களுக்கு அவ்வளோ ஆசை இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, முதல்ல சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கியிருக்கணும். வாங்கிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்சார் போர்டுக்கு அனுப்புறதுன்றது வந்து தவறான ப்ராக்டிஸ். அதனால் கோர்ட்டை நீங்கள் நிர்பந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
ஒரு பக்கம் சென்சார் போர்டு வந்து இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கிறது, அவங்க ஒரு காரணம் சொல்லி எந்த மூவியா இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனா இது கொஞ்சம் நீடிச்சுக்கிட்டே போகுது, மறுஆய்வு பண்ணணும்னு சொல்றாங்க, அவங்க சொன்ன காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம், எடுத்துட்டோம், அதை மீறி அதுலயே திரும்ப குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ இந்த மாதிரியான சம்மன் கொடுக்க அவரை விசாரணை நடத்துறது, அழுத்தம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து ரெண்டையுமே ஒரு இயக்குறாங்க. சிபிஐ ஒரு பக்கமும் சிபிஎஃப்சி ஒரு பக்கமும் கையில வச்சுட்டு விஜய்க்கு ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்குறாங்கன்ற விமர்சனம் வைக்கிறாங்களே சார். பிஜேபி மேல இருக்கிற குற்றச்சாட்டு வரும்போது நம்ம எல்லாம் வரலாறு மறந்துடுறோம், உண்மையை மறந்துடுறோம். இந்த சிபிஐ கேட்டது யாரு? விஜய் அவர்கள் தரப்புல இருந்தா கேட்டாரு. அவர் என்ன கேட்டாரு? அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவர் என்ன கேட்டாரோ அவரோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவர் என்ன கேட்டாரு, எனக்கு சிபிஐ விசாரிக்கணும்னா அவர் இல்லாம விசாரிக்க முடியுமா? அவர் தான் மெயின் ஆளு, அவர் இல்லாம எப்படி விசாரிக்க முடியும்? விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் விஜய்ங்கிறதுனால 40 லட்ச ரூபா ஃபிளைட்ல போறதுனால நமக்கு பெருசா தெரியுது. எத்தனையோ பேர் சிபிஐ கேஸுக்கு ட்ரெயின்ல போறாங்க, நார்மல் ஃப்ளைட்டில் போகிறாங்க, அவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியல. இது பெரிய ஒரு செலிபிரிட்டின்றதுனால சிபிஐ இப்படி கூப்பிடுதா, சிபிஐ அப்படி ஏன் வர வைக்குது, நாளைக்கும் வர வைக்குது. சில கேஸ் எல்லாம் 10 தடவை சிபிஐ சம்மன் கொடுத்து திரும்பி போயிருக்காங்க. எல்லாம் அவங்களே வெளில தெரியாது. அதனால இவருங்கிறதுனால ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சிபிஐ சிபிஐ நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு, சிபிஐ ஏன் இங்கே லோக்கல்லே இருக்கு, ஏன் அங்கே அனுப்பிச்சிங்க அப்படின்னு. லோக்கலில் வச்சுருந்தீங்க பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? திமுக ஆட்சிக்கு வந்து பாஜக வந்து திமுகவோட சேர்ந்துட்டு இங்கே லோக்கலில் வர வச்சு அவரை ஹராஸ் பண்ணுறாங்க, அவர் டெய்லி லோக்கல் சிபிஐ ஆஃபீஸர் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ பண்ணுறோம், டெல்லி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே டெல்லியில் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட அஜய் ரஸ்தோகின்ற அந்த ஜட்ஜோட கண்காணிப்பு நடக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அவர் எங்கே இருக்காரு? டெல்லியில் இருக்காரு. அவர் கண்காணிப்பு நடக்கும்போது அங்கே தான் நடக்கணும். அது டெல்லியில் நடக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். எல்லா வகையிலும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. செலிபிரிட்டி விஜய்ன்றதுனால எல்லாத்தையுமே ஒரு பூத கண்ணாடி போட்டு பார்க்கறதுன்றது தவறான செய்தி. அதில் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுமா சார்? இப்போ ரொம்ப நேரம் விசாரிக்கிறதுனால அவர் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறது, இல்லை அவரை உடைக்கணுங்கிறதுக்காக மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கிற மாதிரியான விமர்சனம். காங்கிரஸ் பீரியடில் 2008-9 வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போட்டு மோடி அவர்களே கிட்டத்தட்ட வந்து 12 மணி நேரம் கொஸ்டின் பண்ணாங்க. அப்போ மோடி ஒரு வார்த்தை கூட சொல்லியே, எதுவாக இருந்தால் இன்றைக்கே முடிச்சிருங்கன்னாரு. 5 hours முடிஞ்சோன்னா நீங்கள் போகலாம், அடுத்த தடவை கூப்பிட்றேன்னாங்க. உனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் சிஎம்மாக இருக்கிறேன், நீ நினச்ச போலாம் வர முடியாது, என்னென்ன கேள்வி கேட்கணும் இப்போ கேட்டுக்க அப்படின்னாரு. எனக்கு அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாதுன்னாரு. அங்கேயே இருந்து 12 மணி நேரம் உட்காந்து பதில் சொல்லிட்டு போனார். அப்படி எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் இவர் பண்ணுறதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்களே, 2 முறை கேள்வி கேட்குறாங்கன்னு இன்னும் 10 தடவை கேட்பாங்க. அது வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும், பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் ஒரு கேஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அவர் தானே அது ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்டாம்பு இந்த மாதிரியான ஸ்டாம்பட் நடக்குது, ஒரு கூட்டத்தில் ஒரு இழப்பு நடக்குதுன்னா அதுக்கு ஒருத்தர் காரணமாவோ அந்த மாதிரியான தீர்ப்புகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா சார்? இவங்க தான் காரணம்னு சொல்லிடுவாங்களா, இல்லை இதற்கு முன்னாடி வரலாறுல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீர்ப்பு எப்படி முடிஞ்சிருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஸ்டாம்பீடு வந்து எப்பவுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபால்ட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பாதுகாப்பு குறைபாடு. பாதுகாப்பு குறைபாடுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்பாங்க தவிர கிரிமினல் சைடில் வந்து எடுத்து அவர் ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் கிடையாது. இது ஏன் சென்சிட்டிவ் ஆச்சுன்னா விஜயோட கூட்டம் அதிகமாக வர்றதுனால விஜய் எப்படியாவது முடக்கலாமான்னு பார்த்து அந்த 41 பேர் இறந்த உடனே அதில் நடந்த குளறுபடியில் யாரும் பேச மாட்டோமே. தமிழக அரசு என்னென்ன பண்ணுச்சுன்னு 41 பேரையும் ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுச்சு, அது எப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் தமிழக அரசு வந்து முழுக்க தமிழக அரசுன்னு சொல்ல முடியாது, திமுக அரசு வந்து முழுக்க விஜய் எப்படியாவது ஸ்ட்ராங்குலேட் பண்ணணும், அவர் எப்படியாவது அழுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 41 பேர் இறந்த உடனே அதை வச்சு அவர் எதாவது பண்ணலாமா, முடக்கலாமான்னு தான் பண்ணாங்களே தவிர இது நாங்கள் எதுவும் பண்ணல, பிஜேபி எதுவும் வந்து இதில் தலையிடல. நீங்கள் அப்புறம் ஒரு சென்சார் போர்டை பற்றி ஒன்று கேட்டீங்க. சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பக்கூடிய பவர் வந்து சேர்மனுக்கு இருக்குது, இல்லைனா அந்த அப்ளிகண்ட் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இருக்குது. அதில் சேர்மன் முடிவு பண்ணுறாரு. இந்த 4 பேர் பார்த்து ஓகே சொன்னது அவருக்கு திருப்தி இல்லை. அது வந்து இராணுவ விஷயங்கள் நிறைய நடக்குது, இராணுவத்துக்கு நடக்கிற விஷயத்துக்கு கிளியரன்ஸ் வாங்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அதை வாங்காமல் இந்த படத்தை விட்டாங்க. அதனால் நான் ரிவைசிங் கமிட்டி அமைச்சு அவங்களோட கருத்தை கேட்குறேன்றது சேர்மனோட உரிமை. அதை வந்து நீங்கள் தப்பு, நீங்கள் எப்படி அனுப்பலாம் என்ன கேட்காமன்னு கேட்கறதுக்கு உரிமை யாருக்கும் கிடையாது. அதுதான் எனக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க, அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க பாரு. இப்போ என்ன தீர்ப்பு வந்தால் கூட என்ன வரும்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிருக்கீங்க, ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கு ஒரு கால நிர்ணயம் வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ டிலே எடுக்கிறாங்க? இந்த படங்கிறதுனால இந்த டிலே நடக்குதா, இல்லை நார்மலாகவே இப்படி தான் வர வரைக்கும்? அவங்க கோர்ட்டுக்கு வந்ததுனால தான் இந்த டிலே. அவங்க கோர்ட்டுக்கு வந்து எனக்கு உடனே கொடுன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து இருங்க, நான் இப்போ தான் ரிவைசிங் கமிட்டி அந்த கோர்ட்டுக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா ரிவைசிங் கமிட்டி போச்சு இல்லை 2-3 நாள் வந்திருக்கும். ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க பார்த்துருப்பாங்க, 2 நாள் 3 நாளில் பார்த்துருவாங்க. திருப்பி என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபாலோயிங் கட்ஸ் பண்ணுங்க, இல்லைனா நாங்கள் படம் வெளியே வராதுன்னு நாங்கள் ஃபாலோயிங் கட்ஸ் பண்ணிக்கிறோம், 15 கட்டம் 20 கட்டம் 30 கட்டம் பண்ணிக்கிறோம்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நேராக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களே கையில். அது அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு வந்தது அவங்க. கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டை தனி நீதிபதி ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கு மேலே தடை வந்து அதில் ஒரு 10 நாள் டிலே ஆகி இப்போ தான் வருது. இனிமேல் அவர் சொல்லி
இனிமேல் ரிவைசிங் கமிட்டி பார்த்து அது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் அவங்க ஏற்றுக்கணும். அவங்க அந்த ஆர்டர் ஏற்றுக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு வருவோம்னா திருப்பி டிலே ஆகும். ஸோ டிலே 2 பக்கமும் தான். இவங்க பக்கம் மட்டும் சொல்கிறது தப்பு. ஸோ இப்போ டிலே ஆகிட்டே இருக்கு. இப்போ பிப்ரவரி தாண்டி போகுது அப்படின்னா, இப்போ அவர் முன்னாடி வெறும் நடிகர், அதனால அவர் படம் ரிலீஸ் ஆகுறதுல அந்த பிரச்சனைகள் இருக்காது. இப்போ கட்சி தலைவராக இருக்காரு, தேர்தலில் நிற்க போறாருங்கும் போது அவர் இதை கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணுவாருன்னு ஏதாவது தடை சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை அதுக்குன்னு இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு டைம் கொடுப்பாங்க, இந்த டைமுக்கு மேலே இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாது, அந்தந்த கட்சி சார்பா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பாக வரும். இது இவர் அப்படியே டிலே பண்ணிட்டே போனாருன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்போ வருதோ, இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ, அண்டிலேருந்து படம் வராது. இவர் படம் இல்லை, எந்த ஒரு கட்சி தலைவர் படமும் வராது. அதனால அதில் போய் மாட்டுச்சுன்னா இன்னும் ஏப்ரல் மே வரைக்கும் உள்ள இருக்கும். அவர் புத்திசாலித்தனமாக இந்த ரிவைசிங் கமிட்டியோட இதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு வந்தாருன்னா இம்மீடியட்டாக படம் வெளில வந்துடும். அவர் படம் என்னைக்கு வந்தாலும் ஓட தானே போகுது. ஜனங்க இருக்காங்க பார்க்குறது. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமும் தள்ளி போகும் இல்லையா? அது இவங்க கையில் தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துட்டாருன்னா நாளைக்கு எப்போ கொடுத்தாலும் மிஞ்சி படம் 3 நாளில் அவங்க ரிவைசிங் கமிட்டி கொடுத்துருவாங்க. அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டு நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் போகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க டிலே தான். அவங்க பார்த்துக்கணும். இப்போ சட்டம் ஒழுங்குல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ இருக்கிற ஆட்சியில் ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்படுறது காரணம் போதை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இளைஞர்கள் ரொம்பவே அடிமையத்தனமா இருக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் பார்த்துருந்தோம், வேளச்சேரியில ஒரு அசால்ட் நடந்திருந்துச்சு. அதே மாதிரி ஒரு டெலிவரி பாய் ஏற்கனவே இருக்க ஒரு பகை காரணமா ரோட்லேயே வந்து வெட்டியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி திருத்தணியில சம்பவம் நடந்திருந்துச்சு. இப்போ அடுத்து இங்க நடக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்கிறது. மது போதை ஒரு பக்கம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கலங்கிற குற்றச்சாட்டு, இந்த சம்பவங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? நான் சொல்கிறத விட இந்த கூட்டணியில் கூட இருக்கிற கட்சியான மதிமுகவோட பொதுச்செயலாளர் வைகோ சொல்லியிருக்காரு. ரொம்ப பிரமாதமான ஸ்டேட்மெண்ட். அவர் கூட உட்காந்துட்டு ஸ்டாலினுக்கு எடுத்து பேசினார். இது பொற்கால ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நடைபயணம் எதுக்கு போகிறேன்னா, இங்கே நடக்கிற போதை பழக்கங்கள், ஸ்கூல் பக்கத்துலேயே போதை விற்கிறாங்க, காலேஜ் பக்கத்தில் விற்கிறாங்க, பெண்கள் குடிக்கிறாங்க, என்னென்னமோ வந்துருச்சு, மெத்துங்கிறாங்க, இப்போ ஸ்டாம்ப் சைஸில் ஏதோ வருதுன்றாங்க. இந்த மாதிரி சமூக சீர்கேடான இருக்கிறது ஒழிக்கத்தான் நடைபயணம்னாரு. அப்போ என்ன அர்த்தம்னா அதில் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பொற்கால ஆட்சின்றார். ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே தெரியுது இது கண்டிப்பாக போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு. இவ்வளவு நாசத்துக்கும் காரணம் ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு நபர் அங்கே திமுகவில் முதல்ல மாட்டினாரு பாருங்க. அதுலேருந்து நீங்கள் அன்றைக்கே இரும்புக்காரம் பிடிச்சி அதை அழித்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ கிடையாது. அன்றைக்கி நீங்கள் மாட்டினதுலேருந்து, அதுவும் இவங்க தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கல, டெல்லியிலேருந்து என்சிபி தான் பிடிச்சாங்க. அவங்க பிடிச்சதில் பார்த்ததுலேருந்து அன்னிலேருந்து பாருங்கள், நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம், ஊடுருவிச்சு அவர் வழியாக ஏகப்பட்டது உள்ளே வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் தமிழக அரசு சுத்தமாக கண்டுக்காமல் கண்மூடித்தனமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த போதை குக்ராம் வரைக்கும் போயிடுச்சு. ஒன்ஸ் போதை உள்ளே போயிடுச்சுன்னா திரும்ப வராது. ஒன்ஸ் கஞ்சா உள்ளே போயிடுச்சுன்னா யாரும் கஞ்சா திருப்பி கொண்டு வர மாட்டாங்க வெளியில். அது உள்ளே போச்சுன்னா அது ஸ்டஃப் வந்து நீங்கள் அது யூஸ் பண்ணால் தான் அது முடியும். அப்போ என்ன ஆகுன்னா, இங்கே சாதாரண குக்ராமத்தில் கூட ஈஸியாக கஞ்சா கிடைக்குது. போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்ஷன் எடுக்க போனால் எல்லாம் திமுகங்கிறாங்க சார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, நான் ஆக்ஷன் எடுக்க முடியலன்றாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன் எடுக்க முடியல, ஆனால் இந்த கிராமத்தில் இவ்வளோ பேர் கஞ்சா வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க. கஞ்சா யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட நாங்கள் போய் பேசவே எங்களால் முடியல, அவன் நினைவிலே இல்லை, அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சு கண்ணெல்லாம் ரோல் ஆகுது, கையில் கத்தி வச்சுருக்கான், எப்படின்னா சுற்றுறான். அவனுக்கு அடுத்த நாள் காலையில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சாரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியலங்கிறான். அப்படிப்பட்ட நாங்கள் என்ன போய் அவனுக்கு நீங்கள் சொன்ன அந்த சம்பவம்லாம் அதில் தான் வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நடு ரோட்டை வெட்டுறதெல்லாம் போதை தான். முதல்ல போதை, அதிகபட்ச போதைன்னு சொன்னால் ட்ரிங்க்ஸ்ன்னுவாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் உண்மையே கிடையாது, ஏன்னா வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்டாம்ப் சைஸ் எல்லாம் வருதான் போதை. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது முழுக்க சட்டம் ஒழுங்கு, போலீஸ், காவல்துறை, அந்த டிஜிபி, ஸ்டாலின் அவர்கள், உள்துறை அமைச்சர், இவங்க தான் முழுக்க பொறுப்பேற்கணும். அது நாங்கள் வந்து குஜராத் வழியாக வருது, அம்பானி போர்ட் வழியாக வருதுன்னா வந்து கட்டுக்கதை. இதெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு உண்டான, இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் கண்ட்ரோல் தானே, உங்கள் போலீஸ் கண்ட்ரோல் தானே. போலீஸ் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு வந்து தேவையில்லாமல் நார்த் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது வந்து தப்பான விஷயம். ஆனால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு 0% இங்கே வந்து மது போதையில் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒழிச்சிட்டோ கஞ்சாவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சொல்லும்போது பின்னாடிக்கெல்லாம் சிரிச்சிருப்பாங்க, பார்த்துருங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, பின்னாடிக்கெல்லாம் சிரிச்சிருப்பாங்க. அவரே சிரிச்சிருப்பார் உள்ளுக்குள்ளே. எப்படிலாம் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த பதவிக்காக. உங்களுக்கு தெரியும், ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, எங்கே போனாலும் இப்போ நீங்கள் 10 நிமிஷத்தில் இப்போ கஞ்சா கிடைக்கும். மெட்ராஸில் இல்லை, மருத்துவமனையில் கஞ்சா செடி. ஒரு காலத்தில் வந்து சிட்டி, சென்னை, மும்பை அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கஞ்சா மாதிரி போதை கிடைக்கும். இப்போல்லாம் குக்கிராமத்தில் போனால் கூட 10 நிமிஷத்தில் கிடைக்குதான். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? எனக்கு தெரிஞ்சு பல கேஸில் வந்து போலீஸ்க்கே தெரியும், ஆமாம் சார் கஞ்சா அங்கே விற்கிறாங்க, எனக்கு தெரியும், அது நான் ஒன்றும் பண்ண முடியாது சார்னு சொல்லக்கூடிய நிலைமை நிற்கிது. இப்போ எல்லாரும் நினைக்கிறது வந்து 300 கடையை மூடிட்டாங்க, டாஸ்மாகை மூடிட்டாங்கன்னு. செந்தில் பாலாஜி பண்ண ரொம்ப அருமையான டெக்னிக் என்னன்னா, 300 கடையை மூடிட்டு 300 ரெஸ்டோ பார் திறந்துட்டாரு சிட்டியில். ரெஸ்டோ பார் வந்து முதல்ல பார்னாலே உங்களுக்கு 20 ரூம் இருந்து பார் கொடுப்பாங்க.
இப்போ ரெஸ்டோ பார்னு என்ன ஆயிடுச்சுன்னா பெங்களூர் கல்ச்சர் மாதிரி நார்மல் ஹோட்டல் சைடில் பார் பார் அது வந்து ஒரு நாளைக்கு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் டெய்லி சேல்ஸ் ஆகுது. மக்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க. 1 கோடி ரூபா லைசன்ஸுக்கு வாங்குறாங்களாம். ஓகே, 1 கோடி லைசன்ஸ், ஒரு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு 1 கோடி ரூபா. அவர் என்ன நினைச்சாரு, 300 கடையை மூணுனா வெறும் பாட்டில் மட்டும்தான் கம்மியாக விற்கும். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு கடைக்கு 1 கோடி. ஒரு 50 கடை சிட்டியில் சென்னையில் கொடுத்தாருன்னா வருஷம் கொடுத்தாருன்னா 50 கோடி. அப்போ அப்படிலாம் பண்ணுறது யார்? இது மக்கள் தான் யோசிக்கணும். இந்த பக்கம் டாஸ்மாக மூடுன்னு சொல்கிறீங்க, போதை அழிப்புன்னு சொல்கிறீங்க, இந்த பக்கம் ரெஸ்டோ பார் திறக்கிறீங்க. ரெஸ்டோ பார் திறந்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறது எல்லாரும் உள்ளே போய் சாப்பிடலாமே. ஸ்கூலில் படிக்கிற பையன் அங்கே உள்ளே போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு ட்ரிங்க் அடிக்கலாம், யாருக்கும் தெரியாது. நீங்கள் பாரு, எதுக்கு நீங்கள் 18 வயசுலாம் போடுறீங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு இந்த 4.5 வருஷத்தில் போதைக்கு அடிமையானதுக்கு முழு காரணம் திமுக அரசு தான். என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப வலுப்பெற்றுட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு அதை சார்ந்த கட்சிகள் வச்சாலுமே திமுக போன்ற கட்சிகள்லாம் இன்னும் அவங்க ரொம்ப வலு இல்லாம தான் இருக்காங்க. என்டிஏ கூட்டணிங்கிறது இன்னும் முடிவாகல, அது ரொம்ப வலு இழந்து இருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க? மோடியோட வருகை இருக்கு, 23ஆம் தேதி சென்னை வராரு, எப்படி இருக்க போகுது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக கூட்டணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபியில் யாருமே இல்லையே, தனித்து விடப்பட்டது பிஜேபி. இப்போ உங்க கூட யார் தான் இருக்காங்க? அதிமுகவும் இல்லை, யாருமே இல்லை, அப்போ தனியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துருச்சு. கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் தானே, அங்கே 8 பேர், நீங்கள் 2 பேர் தானேங்க. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே ஜி.கே. வாசன் இருக்காரு, இங்கே பாரிவேந்தர் கட்சி இருக்குது, ஏசி சண்முகம் கட்சி இருக்குது, ஜான் பாண்டியன் கட்சி, இதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய கட்சிகள் வரப்போது, இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இங்கே இன்னும் அவ்வளோ பெருசாக வரலையே என்டிஏ. அங்கே பாருங்கண்ணா, அங்கே பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மோசமாக பேசிக்கிறாங்க. திருமாவளவன் சொல்கிறாரு, வெளில கூட வருவோம் நாங்கள், எங்களுக்கு வேண்டிய சீட்டு கிடைக்கலான்றாரு. சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்கிறாரு, இது ஆட்சியே இல்லை, இங்கே வந்து யாருக்குமே மரியாதை இல்லை, தொழிலாளர்களுக்கு மரியாதை இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. செல்வ பிறந்தவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு. கூட இருக்கிற வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, இது ஒரு ஆட்சியே கிடையாது அப்படிங்கிறாரு. இவ்வளவு முரண்பாடுகள் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டணி நல்ல கூட்டணியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் டீசெண்டாக எந்த விதமான வார்த்தையும் பேசாமல் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நிறைய கட்சிகள் வந்துட்டு இருக்கு. இன்னும் டிடிவி தினகரன் முடிவு பண்ணணும், தேமுதிக முடிவு பண்ணணும், ஓபிஎஸ் முடிவு பண்ணணும், நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன்றுனா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது என்டிஏ ஒன்றும் வலுவாக இல்லையே அப்படின்னு எத்தனை நாளைக்கு இன்னும் சொல்லிட்டே இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அது சும்மா மீடியாலாம் சேர்ந்து வலுவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. என்ன புதிய கட்சி வரும் அப்படின்னு ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்து இவரும் சொல்லியிருந்தாரு, ராஜேந்திர பாலாஜியும் சொல்லியிருந்தாரு, புதிய கட்சிகள் வரப்போறாங்க அப்படின்னு. மோடியோட வர்ற வருகையில் அவரோட ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே மேடையில் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ புதிய கட்சி வருதுன்னு அவங்க யாரை சொல்கிறாங்கன்ற ஒரு கேள்வி, அது தேமுதிகவாக இருக்கலாம், டிடிவி தினகரனாக இருக்கலாம், ஏன் தாவேக்காவா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஏற்கனவே இந்த பக்கம் பிரச்சனைகள் போகிறதுக்கு காரணம் என்டிஏக்குள்ள அவர் இணைக்கிறதுக்கான வேலையாக இருக்கலாம், அவர் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல சார். இந்த கேள்விக்கு என்ன பதில், என்ன பார்க்க? அதாவது நீங்க மோடி அவர்கள் நாளைக்கு 23ஆம் தேதி வர்றது வந்து கூட்டணி முடிவு பண்ணி ஃபைனலைஸ் பண்றதுக்கு இல்லை, இதான் ஃபைனல் கூட்டணி இதான் பார்த்துங்கன்னு சொல்ல வரல. கூட்டணியை உருவாக்கப்பட்ட கூட்டணியை வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு ஒன்னொன்னா ஒவ்வொருத்தரா வருவாங்க. அவர் வருகை போனதுக்கு அப்புறமும் கூட்டணி லாஸ்ட் மினிட் வரைக்கும் முடிவாகும். அது என்ன எல்லாரும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று வரைக்கும் தாவேக்காவை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, தாவேக்கா தனிப்பட்ட கருத்தா நீங்க சேர்றீங்களா இல்லையா, நீங்க அங்க போனா இவங்களுக்கு கிளாஸா, இங்க வந்தா அவங்களுக்கு கிளாஸா எல்லாம் பேசியிருந்தோம். இப்போ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்கள், சமுதாய அக்கறை உள்ளவங்க, சில பேர் கொஞ்சம் வந்து பிலந்திராபிஸ் சொல்லக்கூடிய சமுதாயத்தை நல்லா மதிக்கிறவங்க, நாடு நல்லா இருக்கணும், அரசாங்கம் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரலா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க விஜய்க்கு. நீங்க உங்க தனிப்பட்ட முறையை பார்க்காதீங்க, நீங்க சிஎம் ஆகணுமா, நீங்க டெப்டி சிஎம் ஆகணுமா, நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஜென்ரல் மேஜர் காஸ்க்காக ஒன்றா வாங்க. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா மிஞ்சி போனால் நீங்கள் என்ன தான் செல்வாக்காக இருந்தாங்களோ நீங்கள் ஒரு 3 சீட் ஜெயிப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்பாய்லராக இருப்பீங்க. ஒரு 15% 20% வாங்கினா கூட அது திமுகவுக்கு சாதகமாக போயிடும். என்டிஏக்கு பாதகமாக வந்துடுச்சுன்னா, ஒருவேளை வந்துருச்சுன்னா, ஏன்னா எப்படி போகணும்னு தெரியாது. அப்படி ஆயிடுச்சுன்னா திமுக திருப்பியும் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. தயவுசெய்து உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தெல்லாம் விட்டுடுங்க. மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அதை செய்யுங்க. அதை செஞ்சு நீங்கள் இந்த கூட்டணியில் சேருங்கன்னு பெரும்பான்மையான நடுத்தர, அதாவது எந்த விதமான அரசியல் சாயல் இல்லாத பொதுமக்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தயவுசெய்து கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்க. அவங்க எங்கேயுமே நீங்கள் தோற்றுருவீங்க, விஜய்க்கு செல்வாக்கு இல்லை அப்படிலாம் பேசலை. உங்கள் செல்வாக்கு இருக்குது, நீங்கள் நல்லா வாங்குவீங்க, 15% 20% வாங்குவீங்க. ஆனால் என்ன பயன்? நீங்கள் தனியாக இருந்து என்ன வாங்க போகிறீங்க? ஒரு சீட்டு 3 சீட்டு வாங்குவீங்க. அவர் ஜெயிப்பார், 2-3 பேர் ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி மொத்தமாக திமுகவுக்கு ஃபேவராக போயிடுச்சுன்னா தமிழ்நாடு அழிஞ்சிடும்.
ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன், இன்னொரு 5 வருஷம் வந்தாங்கன்னா 5 லட்சம் கோடி கடன்னா தமிழகம் தாங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை விஜய் வந்து கண்டிப்பா யோசிக்கிறாரு, யோசிப்பாரு. அதை நாங்க எங்க கட்சியில இருக்க தலைவர்களும் கேட்கறாங்க, தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க, எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கறது நியாயமான கோரிக்கை தானே. இப்போ இவ்வளோ கடன் இருக்கு சார், இவ்வளோ கடன் இருக்குன்னு பார்க்குறோம், ரொம்பவே கடன் அதிகமாயிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதில் வந்து 2000 ரூபாய் வந்து குலவிளக்கு அப்படிங்கிற பேரில் மகளிருக்கு கொடுப்போம், அப்புறம் ஆண்களுக்கும் இலவச பேருந்து, அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு இடம் வாங்கி வீடு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு 5 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு. இந்த நிதி நெருக்கடியில் அவர் வந்தால் மட்டும் இவ்வளோ கொடுத்துட முடியுமா? அது இன்னும் ஒரு கடனுக்கு தள்ளிடாதாங்கிற கேள்வி. இல்லைங்க, எப்பவுமே நீங்கள் ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேர் பண்ணும்போது நீங்கள் வெல்ஃபேர் பண்ணுறதுக்கு பணம், நீங்கள் வெல்ஃபேரே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம நாட்டில் வந்து மருத்துவம் இலவசம் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும், அது லாஸ் ஆகுதுன்னு மூட முடியுமா? முடியாது. அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த பக்கம் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். நாங்கள் சொல்கிறது திமுகவில் தப்பு சொல்ல, திமுக 1000 ரூபா கொடுங்க, பஸ் கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் ஒரு பக்கம் ஊழலை ஒழிச்சிட்டு நீங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான வழியை பாருங்க. ஏன்னா மணல் மட்டுமே எல்லாரும் சொல்றது 10 ரூபா, 100க்கு 10 ரூபா தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 90 ரூபாய் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகுது புரோக்கர்ஸ் வதியில. அதே மாதிரி டாஸ்மாக் வந்து நான் சொல்லல, பணிவேல் தியாகராஜனே சொல்றாரு, டாஸ்மாக்ல வர்ற வருமானம் 50,000 கோடி வருதுன்னா இன்னொரு 50,000 கோடி அதுல வர்ற பணம் லஞ்சமா போகுது. இது ரெண்டும் சேர்த்துருங்க. இது ரெண்டும் சேர்த்துட்டு மணலை சரி பண்ணுங்க. இன்னொன்று ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டிலேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட், இதையெல்லாம் நீங்கள் கிட்ட இருந்து கூட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா உங்களோட வரவு பெருக பெருக செலவுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும். திமுக பக்கம் என்ன தெரியும்னா ஒன்றுமே இல்லாமல் அவங்க நம்புற ஒரே விஷயம் என்னென்னா டாஸ்மாக், அந்த 50,000 கோடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த எல்லாம் வர்ற பணம் அதை அப்படியே எடுத்து வட்டி வாங்குற கடனுக்கு வட்டி கட்டுறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணுன்னா உடனே போய் கடன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. கடன் வாங்கி இப்போ 5 லட்சம் கோடி வந்துருச்சு. இப்படி பண்றது ஸ்டேட் கிடையாது, நல்ல ஒரு ஸ்டேட் கிடையாது. ஒரு அப்பான்னா கடன் வாங்காம குடும்பத்தை நடத்தி எக்ஸஸா வர்றத பொருளை வந்து நிறைய சம்பாதிச்சு பசங்களுக்கு நிறைய இலவசமா கொடுக்கணும். அதனால நான் கடன் வாங்கி மாசம் மாசம் பசங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா கடன் எங்கேயோ இருக்கும், வீடு விலை கம்மியா இருக்கும், அப்போ ஜப்தி ஆகுன்னுவாங்களே, அது மாதிரி இவங்க போயிட்டு இருக்காங்கன்றது அப்படி சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு சில நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ தேர்தல் வரப்போகுது, பொங்கல் பரிசு 3000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. லேப்டாப் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓய்வூதியத்துக்காக போராடிட்டு இருந்தவங்களுக்கு டேப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஸோ போராட்டம் ஒருத்தரையும் நாங்கள் கவனிக்கிறோம், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கேட்குறோம், ப்ளஸ் மக்களுக்கும் பல திட்டங்களை கொடுக்குறோம். அப்போ எங்களை தான் அடுத்தும் சிட் பண்ண வைப்பாங்க, அடுத்த 5 வருஷமும் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க எப்படி திரும்ப வரக்கூடாது, இல்லை வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். பொங்கல் பரிசாங்க 5000 கொடுக்கணும்னு எடப்பாடி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னவர். இவர் வந்த ஒரு வருஷத்துல 1000 ரூபாய், அடுத்த வருஷம் 1000 ரூபாய், இப்போ 3000 ரூபாய், மொத்தம் 5000 தான் கொடுத்துருக்காரு. இந்த 3000 எப்போ கொடுத்தாருன்னா லாஸ்ட் வெளியில போகும்போது கஜானா காலியானான்னு பரவாயில்ல, நமக்கு என்ன இருக்கு கொடுத்துருவோம், வந்தா வாரம் வரட்டி போறோம் தான் கொடுத்துருக்காரு. இந்த 3000 இல்லை 5000 கொடுங்க, எது வேணா கொடுங்க. லேப்டாப் எப்போ கொடுக்குறீங்க? ஓகே, இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன்றீங்க, அது இன்னும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கேட்குறேன், யாருக்குமே தெரியல. ஆனால் அதில் இன்னும் குழப்படி இருக்குது சார். 10% நாங்கள் கட்டுறோம், 10% கவர்மெண்ட் கட்டுது. கவர்மெண்ட் நாங்கள் கட்டுற பணம் இருக்கு, கவர்மெண்ட் கட்டுற பணம் எங்கன்னு கேட்டால் காணும். கட்டிட்டோன்றாங்க, பணம் எங்கன்னு கேட்டால் 3 லட்சம் கோடியா, அது எங்க இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி குளறுபடிகள் நிறைய இருக்கு. இன்னும் யாருக்கும் வந்து ஃபுல்லா இது கொடுக்கல, இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கல. நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, எலெக்ஷன் டைம்ல பண்றது என்னன்னா அங்கிருந்து எடுத்து இங்க கொடுத்துறது, என்ன வேணா கடன் வாங்கிக்கிங்கன்னு. நல்ல கவர்மெண்டா இருந்தா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கணும். இவங்க வெறும் கடன் வாங்கி செலவு பண்ணிருக்காங்க. அதனால இந்த பிரச்சனை இவங்க இன்னும் நீடிச்சாங்கன்னா இனிமேல் கடன் சுமை அதிகமாகும், டெவலப்மெண்ட் நாட்டில் வராது. நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க மத்திய அரசு திட்டம். நீங்க கிராமத்தில் கூட ரோடு பார்த்தீங்கன்னா பல இருக்கும் ரோடு. என்னன்னு கேட்டால் கிராமத்து அதில் போட்ட பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டம் போட்டிருப்பாங்க, அங்கேருந்து ஃபண்ட் வருது. இங்க வர்ற பணம் எல்லாமே பிரதமர் அங்கிருந்து வர்ற ஃபண்டு தான். இங்க இருக்கிற ஃபண்டு வெறும் சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் வட்டிக்கு மட்டும் போயிட்டு இங்க பாட்டு ஜாலியா இருக்காங்க. வர்ற பணம் ஊழலா போகுது. இப்போ அவர் கொடுத்துருக்க வாக்குறுதிகளுமே வந்து இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. டிஎம்கே கொடுக்குறதையே கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், 2000 கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து சொன்னால் அதனால அவங்களும் கட்டணம் இல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ எங்களை தான் அவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா சார்? நல்ல விஷயத்தை காப்பி அடிச்சாலும் தப்பு இல்லை, காப்பி அடிக்கிட்டோம். ஆனால் கம்பெனி கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கூட்டர் கொடுக்குறேன்னாங்க, இது வந்து மாதம் ஒரு தான் கணக்கெடு பண்ணுவோன்னாங்க, எந்த வித விலைவாசி ஏற்ற மாட்டேன்னாங்க, எல்லாம் ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து 3000 கொடுத்துட்டு லாஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பென்ஷன் விஷயத்தை தீர்க்கிறாங்க. இத்தனை நாளாக விட்டுட்டாங்க. அது லாஸ்ட் மினிட்ல பண்றது எல்லாமே எலெக்ஷனுக்காக தான். இங்க நாங்க என்ன இவருக்கு சொல்றோம்னா, கண்டிப்பா இவரு என்டிஏ தலைமையிலான ஆட்சி கண்டிப்பா அமையும் போது எடப்பாடி என்ன ப்ரூவ் பண்ணிட்டார். 5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு கொரோனா சமயத்திலேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். 1 ரூபாய் கடன் வாங்கணும்.
அது பார்க்கணும். கடனே இவங்களா இருந்தால் அப்படியே கொரோனா காரணமாச்சு ஒரு 3 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. கொரோனா சமயத்துலேயும் கடன் வாங்காமல் கட்டுப்பாடாக இருந்து பண்ணிட்டார். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கலைஞரின் வாரிசு, கருணாநிதியோட பையன் அப்படிலாம் சொல்லி இவருக்கு ஒன்றும் தெரியல. சாதாரண கிராமத்தில் பிறந்து மேலே வந்து இன்னைக்கு முதல்வர் ஆகிட்டு 5 வருஷம் நல்லா தான் பண்ணார். 4.5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணார் அப்படின்னு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஆகிட்டாங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு அந்த நிதி அந்த பயன்பாடு முறை அவருக்கு தெரியும். அதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். கண்டிப்பாக நல்லபடியாக நடத்துவார். நிதி சுமை மக்கள் மேலே ஏற்றாமல் பார்த்துக்குவார். கண்டிப்பாக சார். இப்போ தமிழகத்தில் அரசியல் களத்தில் அப்புறம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பேசுனீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.